டேய் நானும் 2 மாசமா பாக்குறேன். காலையில 9 மணிக்கு ஒரு கும்பல் வருது, சாயங்காலம் 6 மணி வந்தா இன்னொரு கும்பல் அவங்கள ரிலீஸ் பண்ணுது. என்னடா ஷிஃப்டிங் டியூட்டி? டேய் உங்க ஆட்டத்துல அடக்க இனிமே ஒருத்தன் பிறக்க வேணாம்டா. அவன் ஏற்கனவே பிறந்துட்டான். அது வம்பு சண்டை. ரோட்டை பார்த்து காரை ஓட்டு நாம சொல்லி தர மாதிரி நம்ம வாழ்க்கையை நேரா பார்த்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? அட பாவீங்களா, இன்னும் உங்க இடத்துல டென்ட் போட்டு வச்சு இவ்வளவு அநியாயம் பண்றாங்க. இது என் அப்பா காலத்துல இருந்து என் இடம். நான் தான் ஓனர். பட்டா வில்லங்க சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. பல விஷயங்களுக்கு நான் இந்த இடத்தை தான் நம்பி இருக்கேன். ஓஹோ, நீ தான் ஓனரா? நீ எப்ப வருவேன்னு உனக்காக தான் ஷிஃப்ட் போட்டு காத்துட்டு இருக்கோம். எங்க ஐயாவுக்கு 2 மாசமா என்ன செலவு தெரியுமா? யோ, யார் வீட்டை யார் காவல் காக்குதுன்ற ஒரு விவசாய இல்லையா உனக்கு? டேய், நாங்க யாருன்னு தெரிஞ்சு தான் குரல் கொடுக்குறியா? உங்களுக்கு இந்த இடம் அவசியம் வேணும்னா எங்க பசங்களோட உங்க பொண்ணுல கபடி ஆடி ஜெயிக்க சொல்லு. டேய், உனக்கு இங்க என்னடா வேலை? போடா, போ. டேய், ஒரு முடிய விடாதீங்க. நல்லா புடிங்கடா. ரவுண்ட் கட்டியாடு. தம்பி 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 தம்பி, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? அது ஏன் இடம் தம்பி. அத நம்பி 3 பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன் தம்பி. ஜீவா, மேடம் உங்களுக்கு தெரியாதா மேடம்? நீங்க தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேடம். ஜீவா இங்க வா, இங்க வா. நமக்கு இன்னும் 2 கார் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் சாங்ஷன் பண்றதா மேனேஜர் சொல்லிருக்காரு. நீ பர்சனலா போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. என்னடாச்சு? என்ன ஜீவா, வழக்கம் போல கடவுளே ஃபைட்டா? போச்சுடா. கனவுலையாட ஃபைட் பண்ண? கனவுலையா? ஆமா. ஐயோ, நெஜ ஃபைட்னு நினைச்சனே. போச்சுடா. என்னடா நடக்குதுங்க? காம்ப்ரமைஸ் நடக்குது. இருந்த ஒரு நல்ல செட்டை இப்படி கிழிச்சிட்டியே ஜீவா. மறுபடியும் கடவா? ஐயோ, சட்டை போடாத பரவாயில்ல, பேண்டையாவது காப்பாத்திக்கிறேன். ஜீவா, தூத்துக்குடிக்கு இந்த ட்ரெஸ்ஸோட வர போற? ஏன் தூத்துக்குடிக்குன்னு தனி ட்ரெஸ் இருக்கா? அது இல்லப்பா, இவன் விவகாரமான ஆள். ஏற்கனவே போலீஸ்காரன்லாம் இவன் சொந்தக்காரங்கிறான். அவன் பாட்டுக்கு அவன் மகளை கூட்டிக்கிட்டு நம்மளோட போலீஸ்ல மாட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா கும்பிடுற சாமி, வாழ்க்கையில இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போனதே இல்ல.
எந்த ட்ரெஸ்ல போலாம்? ஒரு செட்டப்பா கெட்டப்போட போகணும். நீ தான் கெட்டப் பண்ணதுல மனநாச்சா. மறுபடியும் கேட்டப்பா. இந்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு போலீஸ் ட்ரெஸ்ஸோட போகணும், இல்ல பொலிட்டிக்கல் ட்ரெஸ்ஸோட போகணும். அதான் மரியாதை. இந்த அப்படி காதல் கேக்குதல? உனக்கெல்லாம் காதல் கேக்குதல? சார் காது கேட்கல சார். என்னல காது கேக்கலையா? என்னாச்சு? முட்டுக்கு முட்டி என்ன சொல்லணும்ல? தாலி கட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மக்கா. அதுக்கு முன்னாடியே மாலையும் கழுத்துமா தெப்பக்குளம் கோயில புடிச்சிட்டோம்ல. ஏண்டா சோம்பேறி, என் வண்டியை தள்ளிட்டு வந்து எப்படி? தெய்வமே சரியான நேரத்துல வந்த காப்பாத்தி உங்க டாஷை தாங்க முடியல. என்னல சொல்ற? இந்த தெய்வத்துக்கிட்ட தான் நான் வேலை பாக்குறேன். மக்கா இப்படி மாட்டி விட்டியே மக்கா. யாரியா? என் உயிருக்கே உழ வச்சிருவ போல இருக்க. யார் நானா? ஆமா நான் புள்ளக்குட்டிக்காரன். யோ சேர் எடுத்து போடியா. ஐயா உட்கார சொல்லு, உட்கார சொல்லு. நான் சொல்லல, இந்த கெட்டப்புக்கு தான் அந்த மரியாதை. வா உட்காரு. அந்தால நான் கூட்டி வந்தா என்ன கால் கணக்கு நிக்க வச்சுட்டு அந்தால சேர் போட்டு உபச்சாரம் பண்றீங்க. இரு மக்கா இரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னத்த ஒரு நிமிஷம் என்ன? இல்ல தாலி இருக்கா? என்னது தாலி இருக்கா? இருக்கு மாமா. தாலி ரெடி பண்ணி தான் அவளே ரெடி பண்ணல. டேப் ரெடி பண்ணு. மாமாங்க மாமா. டேப் உடையில இருந்த வேற அவன் கூட வர்றா. எதுக்கு டேப் கேக்குற? ஆன் பண்ணு ஆன் பண்ணு. என்னத்த? வாப்ல. தாலி கட்டல. மக்கா மக்கா வா மக்கா நீ என்ன கட்ட? நீ என்ன யாருகிட்ட வேலை செய்யற யாருகிட்ட மாட்டி விடுற நீ? விழ வேண்டிய இடமே வரல. அங்க விழல. அங்க விழல. பெத்தங்கால விட்டு மத்தங்கால விழ வைக்கிற. அவர் என்ன பெரிய தலையா மக்கா? நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் தூத்துக்குடியிலேயே பெரிய தலை இதுதான். என்னடா தலைங்கறான்? இந்த மக்கா மொய் மாப்பிளைய விருந்து கூப்பிட்டு வா. மைனி ரொம்ப சந்தோஷப்படுவான். மொய் வேறயா மொய்? எந்த காட்டு பயலுக்கு மேல கல்யாணம் வச்சுட்டு இவனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? இனிமே ஓ மூஞ்சில மத்தறலடா. இந்த தூத்துக்குடி மூஞ்சில குளிக்க மாட்டான்டா. போடா. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கெட்டப்புச்சி உன் கெட்டப்பு. வணக்கம். எனக்கா? கெட்டப்புச்சி உன் கெட்டப்பு. ஹலோ, நீ 40 நாளைக்கு கடலில் மீன் பிடிக்க போக முடியாதுல்ல? பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. கொடுங்க. கெட்டப்புச்சி கெட்டப்பு. உன்னை யாரோ பெரிய அரசியல்வாதி நினைச்சிட்டாங்க. புல்ல இருக்குதுப்பா. ஒரே அண்ணா அண்ணா, உன்னை யாரோ குருன்னு கூப்பிடாருண்ணே. பெர்னாண்டஸ் சரக்கு இறக்குனதுக்காக கொடுத்த பேலன்ஸ் பணம் எண்ணி பாத்துக்க. குறைஞ்சா இந்த செமி ஜோசப் கேட்காத. ஒரே போலீஸ் தலையா தெரியுது. நான் வரல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுவும் கட்சி விவகாரம் தான். ஆனா ஏதோ கோடு வேர்ல பேசிட்டு போறான். கருதல தலைகால் புரியாம இருக்கிய. அங்க ஒரு தலை பேசிட்டு இருக்கும் போது ஹாரனை கொடுத்து ஏன்டா என் தலையை ஊட்ட பாக்குற? இப்படி சரக்குன்னு வெட்டி போட்டேல சொல்லல. தூத்துக்குடி குரு வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டானாச்சே. இந்த பையன் உங்க மேல வாக்குமூலம் கொடுத்துட்டானாச்சே. அப்புறம் என்னாச்சு? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? அந்த பையப்புள்ள நேரா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். நாங்கெல்லாம் வளவளத்து போயிட்டோம். அந்த பேல ஒரு தட்டி வைங்க அண்ணாச்சி. உங்ககிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்லுவோம்? என்னதான் எவனே இந்த குரு? எவனே இந்த குரு? தல போல வருமா, தல போல வருமா, தல போல வருமா, தல போல வருமா. நடையில் முடையில் படையில் கொடையில் தொடை தட்டி அடிப்பதில் தலை வெட்டி முடிப்பதில் தல போல வருமா, தல போல வருமா, தல போல வருமா, தல போல வருமா. இல்லே என்ன பாக்கிய நிக்க வச்சு வேடிக்கை பாக்கியலா? எங்கல வார மாமூலு சொல்லுல. அதான் இவரே வந்து வாங்கிட்டு போனார்ல. அம்மா என்னடா சொல்றாத? நிஜமா தாங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். மாதா மேல சத்தியமா சொல்றேன். தல, நீங்க தானே நேர்ல வந்து வாங்கிட்டு போனீங்க. வேணா இங்க இருக்கிற எல்லா போட்டுக்காரங்களையும் கேட்டு பாருங்க, நான் போய் சொல்றேன்.
குரு சமுத்திரக்கனி ஆளுங்க வழக்கத்துக்கு மாறா நம்ம ஏரியால வந்து கும்பிடுறானுங்க. பின்னை வீழ்த்த ஒரு வில் இல்லை, இவனை வீழ்த்த ஒரு வில் இல்லை, எவனை நம்பியும் இவன் இல்லை. பாதுகாப்புக்கு யாரும் இல்லை, இவன் 10 விரல்களும் காவல்துறை. வெற்றி வெற்றிதான் ஆயுள் வரை. ஒரு சொல்லிலே நின்று காட்டுவான், நின்ற இடத்திலே வென்று காட்டுவான். தருதலையோ எதுக்கு வந்திருக்கீன்னு கேட்காமலே புரியுது. வீட்டுல சொல்லிட்டு வந்தா மட்டும் முன்னாலவா? என் கை பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இல்லே வேணாம்ல, இல்லே சொன்னா கேளு. முதுகுல மட்டும் கை வச்சிராதல. வேணாம்ல, முதுகுல கை வச்சிராதல. இனிமே தங்குதாமல உங்களுக்கு. ஃபைட் சீனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன குரு அக்கிரமா இருக்குது? சமுத்திரக்கனி ஆளுங்க வெட்டி போட்ட எந்த பயலுக்கும் நீ ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாம்ல. அவன் சமுத்திரக்கனி மேல போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கான்பா. அதான் உன்னைய கட்டிட்டு வானா அவனுங்க ஆளுங்க வெட்டிட்டு வரேன்னு கிளம்பி வந்திருக்கானுங்க. சமுத்திரக்கனி கிட்ட சொல்லி வை, நீ பெருசா நான் பெருசாங்கிற சண்டையில நான் லீவ் மட்டும் தான் போட்டிருந்தேன். லீவ் முடிஞ்சு வந்துட்டேன். இவரக்கம் எல்லாம் அடிப்பல்ல, என்கிட்ட வச்சுக்க வேணாம் சொல்லு. ஏன் குரு உனக்கு எப்பவுமே ரத்தத்தை எடுத்தல பழக்கம்? எனக்கு தெரியாமல எப்பவுமே ரத்தம் கொடுத்த? அதுவா, என் ரத்தம் எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தன் உடம்புல ஓடுதல, அவன் கொடுத்திருப்பான். புரியலையே. என் ரெட்டை வந்துட்டு போயிருக்கான்ல, வார மாமூல வாங்கிட்டு ரத்தத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான்.
என்னது துப்பாக்கி மண்ணில் அண்ணாச்சிக்கு ஒரு பரிசில கொண்டு வந்திருக்கேன். புலியை பிடிச்சி உங்க கையில கொடுத்துருக்கேன். நான் கிளம்புதேன். எலிய புடிச்சிட்டு வந்து புலிய புடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுதான். எலிய புடிச்சிட்டு வந்ததுக்கெல்லாம் பரிசு வேணுமால? ஐயோ அண்ணாச்சி, ஊசில் எனக்கு வெள்ள கட்டு அண்ணாச்சி. அதை இன்னும் 40 வருஷம் நக்கி நக்கி திங்கணும் அண்ணாச்சி. நான் கிளம்பட்டுமா? கனவு 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 கிடையாதா? இந்த கெட்ட போட்டாலே பவர் வருது. இல்ல நீ அடிச்ச நெத்தி போட்டுன்னு சொன்னானுல பட்டுன்னு அண்ணாச்சி நெத்தி போட்டு வச்சா பாத்தியாடா. என்ன ரவுடின்னு சொன்ன மாதிரி இருந்தது? எங்களை கூப்பிட்டீங்களா? ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமா? சொல்லுங்க, தீர்த்து வச்சிடறேன். அடிச்சு கைக்கு முத்தம் தரவா? இவனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்ன தம்பி, இத பாருடா, லுக் வரா. ஓ தம்பி, என்ன சின்ன டென்ஷனா இருக்க? அந்த டிரைவிங் ஸ்கூல் ஜீவா நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்கிறான். மொட்டை கஜா, ரவி, ஸ்டீஃபன் 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல. இத சொன்னா நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்களா? அதான் பேசாம இருக்கேன். தம்பி, நீ எனக்கு தூசி மாதிரி. என்ன ஒண்ணு, என் கண்ணில் விழுந்துட்ட. உறுத்துது. நீ ஆளுங்களை அடிக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். தூத்துக்குடி குரு தலை இப்பதால முதல்ல உன் முகத்தை பார்க்க.
என்கிட்ட ஒரு ரெட்டை அமிச்சிட்டு பேண்ட் சட்டை மாட்டிட்டு வந்து இங்க நிக்க அசையாதல. இல்ல பெர்னாண்டஸ், துப்பாக்கி எடுக்க சொல்ல, எனக்கு சொல்லி இருக்கு. இவனை சுட்டுட்டு நீர் மாட்டிக்கிடாயிரும். ஏம எதிரில் வர மாதிரி இருக்கு. வணக்கம் பண்ணாச்சே, கொஞ்சம் துப்பாக்கியை கொடுக்குறீங்களா? துப்பாக்கின்னு சொல்லுவாங்களே, அது இதுதானடா?